السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفسه ونفخه. شهر رمضان الذي أنزل فيه القرآن. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி, அவனது சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி இந்த பூமியில வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், அவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பின்பற்றி வாழ்ந்து சென்றார்கள் அவர்கள் மீதும், குறிப்பாக சிறப்பிற்குரிய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் சிறப்பிற்குரிய இடத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம் குடும்பத்தார்கள் மீதும் ரெண்டும் நட்டுமாக கூறியவனாக உரையை ஆரம்பிச்சுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ச்சியாக நாம் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அர்பாஉன் நவவி என்கிற கிதாபுடைய ஹதீஸில் சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதில் முதலாவது ஹதீஸை பார்த்து முடிச்சிட்டோம், இரண்டாவது ஹதீஸை பார்த்துட்டு இருக்கோம். இரண்டாவது ஹதீஸுடைய பேர் என்ன? ஹதீஸ் ஜிப்ரீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை பற்றி நம்ம நேற்று சொல்லும் பொழுது இந்த ஹதீஸ் எந்த அளவுக்கு உலமாக்களால் முக்கியத்துவப்படுத்தப்படுது, எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லப்படுது, இந்த ஹதீஸ் எந்த அளவுக்கு முக்கியம் சொல்லப்படுது ஒப்பீட்டோட சொன்னேன். சுன்னாவுடைய தாய், சுன்னாக்களின் தாய், ஹதீஸ்களின் தாய் அப்படின்னு சொல்லுற அளவுக்கு இந்த ஹதீஸ் என்ன பண்றாங்க, முக்கியத்துவப்படுத்துறாங்க. அதுக்கு சொன்னா சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி உம்முல் குர்ஆன்னு சொல்லப்படுதோ, குர்ஆனின் தாய் சூரத்துல் ஃபாத்திஹான்னு சொல்லப்படுதோ, அதே மாதிரி ஹதீஸ்களுடைய தாய் ஹதீஸ் ஜிப்ரீல், இந்த ஹதீஸ் தான் சொல்லப்படுது. ஏன் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம உள்ளங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆரம்பமாக இந்த ஹதீஸில் நம்ம கிடைக்கக்கூடிய பாடங்களாக உலமாக்கள் சொல்லக்கூடிய விஷயம், நம்ம நேற்று பார்த்த ஹதீஸ் உள்ளக்கு என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு. ஜிப்ரீல் இஸ்லாம் வருவாங்க, கேள்வி கேட்பாங்க, ஈமான் இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, இஹ்சான்னா என்ன, மறுமை எப்போ வரும், அதனுடைய அடையாளங்கள் என்ன, இந்த 5 கேள்வி தான் அந்த ஹதீஸில் இருக்கும். அதுக்கான பதில்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. இது முதலாவது இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய தோரணை, இந்த ஹதீஸில் நடந்த அந்த சம்பவத்துடைய நிகழ்வை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க, கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய முறைகள் என்பது கேள்வி பதிலாக தான் அது இருக்கணும். கல்வியை கற்றுக்கொண்டது எப்படி இருக்கணும்? கேள்வி பதில் முறையில் அந்த கல்வி கற்றுக்கொள்ளக்கூடியது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில இருக்கணும். ஆசிரியர் மாணவர்கிட்ட கேள்வி கேட்டு தான் அவர்களுக்கான பாடங்களை எடுக்கணும். ஏன் இன்னைக்கு அதிகமான முறையில் நிறைய பயான் கேட்குறோம், நம்ம நிறைய பயான் கேட்குறோம். ஆனால் ஏன் நம்முடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா, அவங்க பேசுகிறத மட்டும் நம்ம கேட்டுட்டு போகிறோம், அவங்க நம்மள்கிட்ட எதையுமே கேட்கறது இல்லை. இன்னைக்கு நம்மகிட்ட பயான் கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு, வகுப்புங்கிற கலாச்சாரம் நம்மகிட்ட இன்னைக்கு இல்லை இல்லையா? கிளாஸ் வைக்கிறோம், மாதாந்திர கிளாஸ் வந்து உட்காரன்னா பேசுகிறவரும் பள்ளி மொத்தின்னு தான் உட்காந்துருப்பாங்க, பெரிய அளவில் மக்கள் அதுக்கு ஆர்வம் காமிக்கிறது இல்லை. ஆனால் பயான் நிகழ்ச்சி அப்படின்னா ஒரு நல்லா பேசுகிற ஸ்பீக்கர் இருக்காருப்பா, சூப்பராக பேசுவார்ப்பா அவரு, இன்னைக்கு ஒரு பயான் ப்ரோக்ராம் அவரை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அப்போ மக்களுடைய கூட்டம் இருக்கும். இன்னைக்கு வந்து பேச்சுக்கு தான் நல்லா பேசுகிறாரா, ஓகே அவரை பயான் கேட்க போவோம். ஆனால் உண்மையிலே ஒரு பெரிய ஸ்காலர் வந்து கிளாஸ் எடுப்பார், வகுப்பு நடத்துவார், ஆனால் அந்த கிளாஸில் வந்து உட்கார்றதுக்கு நம்மள நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை இல்லையா? ஆனால் உண்மையிலேயே இந்த ஹதீஸ் மூலமாக நம்ம புரிய வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்க வந்தார்கள். கற்றுக் கொடுக்க வந்தார்கள் என்பதோடு மட்டுமல்ல, அதை எப்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்கிற பாடமும் அந்த ஹதீஸ்ல நம்மளுக்கு இருக்குது. வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணியிருக்கலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டது யா முஹம்மது அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. முஹம்மதே இதுதாங்க இஸ்லாம், இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லை, மாறாக கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட பதில் சொன்ன பிறகு சரிதான் அப்படிங்கிறாங்க. குர்ஆனுடைய அல்லாஹ் குர்ஆனில் பேசக்கூடிய பாணியை எடுத்து பாருங்களேன், கேள்வி கேட்டு தான் பதில் சொல்லுவோம். அல்லாஹ் குர்ஆனில் கேள்வி கேட்டு, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல்,
நபியே நீங்க யானைப்படையை நம்ம என்ன செஞ்சோம்னு பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியுமா, நீங்க பாத்தீங்களா? இப்படி அல்லாஹ் கேட்கிறான். அல் காரியா மல் காரியா வமா அத்ராக மல் காரியா. அல் காரியா திடுக்கிட செய்யும் செய்தி, மல் காரியா அந்த திடுக்கிட செய்யும் செய்தினா என்ன, வமா அத்ராக மல் காரியா அந்த திடுக்கிட செய்யும் செய்தினா உங்களுக்கு அறிவிச்சது எது? நல்ல கேள்விக்கு மேல கேள்வி அடுக்கிட்டே போறான். அடுத்து பாருங்க, அர் ரஹ்மான்ல ஒரே வசனம் திரும்ப 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 வரும். என்னது? ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். இது கேள்வியா பதிலா? கேள்வி. அப்ப அல்லாஹ்வுடைய பாணியை கேள்வியை கேட்டு பதில் சொல்லுவான். நம்ம நன்மை செய்வதற்கு என்ன வச்சிருக்கோம் தெரியுமா? சொர்க்கத்தை வச்சிருக்கோம். தீமை செய்வதற்கு என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கோம் தெரியுமா? நரகத்தை வச்சிருக்கோம். அப்ப கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய முறை எப்படி இருக்கணுங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நம்மளுக்கு பாடம் எடுக்கப்படுது. சரி, அடுத்து இந்த ஹதீஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய அடுத்த ஒரு பாடம், கல்வி வகுப்புகள் என்பது ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒரே இடத்துல ஒன்று சேர்றது. கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய முறைகளில் சிறந்தது எது? ஆசிரியரும் மாணவர்களும் ஒரே இடத்துல சேர்றது. இப்போ வாங்க, ஒருத்தர் யூடியூப்பை பார்க்குறாரு. யூடியூப்ல நிறைய அறிஞர்கள் கிளாஸ் எடுக்கிறாங்க, நிறைய அறிஞர்கள் பயான் வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஒருத்தர் பார்க்குறாரு, டெய்லி உட்காந்து படிக்கிறார், அந்த யூடியூப் வீடியோவை பார்க்குறாரு. இப்போ ஒரு கல்வி கற்ற மாணவனை மாறிட முடியுமா? இவர் ஒரு ஆலிமாக அதை வச்சு மாறிட முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லை. நேரடியாக ஆசிரியரிடமிருந்து உட்கார்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவனை விட அவர் கல்வியால் குறைந்தவராக தான் இருப்பார். அப்ப இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு கிடைக்கிற இன்னொரு ஒரு பாடம், கல்வியை கற்றுக்கொள்வது என்பது ஆசிரியர்கள் மாணவர்கள் ஒரே இடத்துல ஒன்று கூடணும் என்பது. இந்த விஷயத்தை அல்லாஹ் நேரடியாக வஹியா இறக்கி இருக்க முடியாதா? வஹியா இறக்கி இருக்க முடியுமா? முடியாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சஹாபாக்களுக்கு சொல்லிடுங்கன்னு சொல்லியிருக்க முடியுமா? முடியாதா? முடியும் தானே. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினதே கல்வி அவர்கள் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு பாடம் எடுக்குதா. முதல் விஷயம் கல்வியை கற்றுக் கொடுக்கறதும் அதை எப்படி கத்துக்கணுங்கிறதையும் இந்த ஹதீஸின் மூலமாக பாடம் அங்கே நடத்தப்படுது அப்படிங்கிறது. அப்ப நம்ம எல்லாருமே நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் தர்பியா வகுப்புகளுக்கும் சரி, நடத்தக்கூடிய பொதுவான வகுப்புகளுக்கும் சரி வர்றதுக்கு கலந்துக்கிறது இல்லைங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, யூடியூப்ல அடிச்சா வந்துட போகுது, அதுல பார்த்தா வந்துட போகுது, ஷார்ட்ஸ்ல தான் பாக்குறோமே. அதான் இப்ப பாக்குறோமே, இன்னைக்கு நம்ம நீண்ட பயன்கள்லாம் கேட்கறது இல்லை யூடியூப்ல கூட. இன்னைக்குலாம் என்னதான் ஷார்ட்ஸ் தான். 30 செகண்ட் சொன்னா சொல்லுங்க, 1 நிமிஷம் தான், அதுக்கு மேலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்ம இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, சகஜமாயிடுச்சு. அதனால பெரிய வகுப்புகள் பெரிய கிளாஸஸ்லாம் நம்ம என்ன பண்றது இல்லை, உட்கார்றது. ஆனால் இந்த ஹதீஸ் நம்மளுக்கு அது அழகான ஒரு பாடம் நம்மளுக்கு எடுக்குது. அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நாலேஜ், நம்மளுக்கு இல்மு வரணும்னா, மார்க்கத்தை சரியா புரிய வேண்டும் என்றால் வகுப்பு என்பது எப்படி இருக்கணும்? ஆன்லைன் கிளாஸா ஆஃப்லைன் கிளாஸா? ஆஃப்லைன் கிளாஸ் தான். ஆன்லைன் கிளாஸ்ல இன்னைக்கு நிறைய ஆன்லைன் ஆலிம்கள் தயாராகிட்டு இருக்காங்க இல்லையா? 1 வருஷ கோர்ஸ் ஆன்லைன்ல முடிச்சுட்டா ஆலிம் பட்டம், 2 வருஷ கோர்ஸ் ஆன்லைன்ல முடிச்சுட்டா ஆலிம் பட்டம். உண்மையிலேயே நேரடியாக படிக்கிற மாதிரி வராது ஆன்லைன்ல படிக்கிறது. நேரடியாக படிக்கிற மாதிரி வராது ஆன்லைன்ல படிக்கிறது. ஏன் அப்படின்னா, இப்போ ஆசிரியர் வந்து பாடம் நடத்திட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆசிரியர் பாடம் நடத்திட்டு போறாங்க. இப்போ ஆன்லைன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது அந்த குறிப்பிட்ட நேரம், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள என்ன பண்ணி ஆகணும், அந்த கல்வியை அவங்க கற்றுக் கொடுத்தாகணும். ஆனால் நேர்லைங்கிறது அப்படி கிடையாது. என்னுடைய சந்தேகங்களை உடனே என்னால் கேட்க முடியும், எனக்கான நேரங்களை அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்படி நிறைய நலவுகள் என்ன எதில் இருக்கு, நேரில். அதே சமயம் ஆன்லைன்ல படிச்சா கத்துக்க முடியாதான்னு கேட்டால் கத்துக்க முடியவே முடியாதுன்னு கிடையாது, முடியும். ஆனால் நேரில் உட்காந்து படிக்கிறதோட ஒப்பிடும் பொழுது அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் வாயிலாக நம்ம புரிகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அடுத்து இப்போ வாங்க ஹதீஸுக்குள்ளாக நம்ம போய், ஏன்னா ஆரம்பத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரு பாடம். இப்போ ஹதீஸ் உள்ளாக நம்ம போறோம். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க? இஸ்லாம்னா என்னன்னு கேட்டாங்க. ரெண்டாவது என்ன கேட்டாங்க? ஈமான்னா என்னன்னு கேட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம்னா என்னன்னு கேட்டப்ப ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க? ஈமான்னா என்னன்னு கேட்டப்ப ரசூலுல்லாஹ் எப்படி என்ன பதில் சொன்னாங்க? இஸ்லாம்னா என்னன்னு ரசூலுல்லாஹ் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன். அது எல்லாம் வெளிப்படையான அமல் சார்ந்த விஷயங்கள். இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த பதில பார்த்தோம்னா எல்லாம் வெளிப்படையான அமல் சார்ந்த விஷயங்கள் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஷஹாதா வெளிப்படையா இருக்கணும், தொழுகை, நோன்பு,
ஜகாத், ஹஜ்ஜி. இது 5 என்னதான்? வெளிப்படையான இபாதத். இது வெளிப்படையா இருந்தாதான் அவன்கிட்ட இஸ்லாம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்த ரசூலுல்லாஹ் என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சு? ஈமான். ஈமான்னா என்னன்னு. இப்போ ஈமான்னா என்னன்னு ரசூலுல்லாஹ் கேட்கும்போது, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படும் போது ரசூலுல்லாஹ் எந்த மாதிரியான அமலை சொன்னாங்க? எல்லாமே மறைமுகமான அமல். இஸ்லாம்னா என்னன்னு கேட்டப்ப எல்லாமே வெளிப்படையான அமலா சொன்னாங்க. ஈமான்னா என்னன்னு கேட்கும்போது எல்லாமே மறைமுகமான அமலா சொன்னாங்க. அல்லாஹ்வை நம்புறது, வானவர்கள் நம்புறது, வேதத்தை நம்புறது, நபிமார்களை நம்புறது, அதே மாதிரி மறுமையை நம்புறது, விதியை நம்புறது, இதெல்லாம் மறைமுகமான இபாதத், மறைமுகமான விஷயம். அப்ப இஸ்லாம்னா என்ன? வெளிப்படையான இபாதத். ஈமான்னா என்ன? மறைமுகமான இபாதத். இது ரெண்டும். இப்ப இந்த இடத்துல உலமாக்கள் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. இஸ்லாம் அப்படின்னு தனியா வந்துச்சுன்னா அது ஈமானையும் தனக்குள்ளாக உள்ளடக்கும். இப்ப இந்த இடத்துல இஸ்லாம் ஈமான் ரெண்டும் ஒரே இடத்துல வந்திருக்குது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? ரெண்டா பிரிக்கிறாங்க. ஆனா இப்ப இஸ்லாம்னு வரல, ஈமான்னு வரல, இஸ்லாம்னு மட்டும் ஒரு இடத்துல வந்திருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவருடைய இஸ்லாம் இப்படி இருக்குது, அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார், இப்படி அல்லாஹ் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஈமானுடைய விஷயமும் சேர்ந்து உள்ள வந்துடும். தனி அதுல அந்த இஸ்லாம்னு தனியா வரும்போது அதுல இருந்து என்னத்தை பிரிக்க கூடாது? ஈமான்ங்கிறத பிரிக்க கூடாது. ஈமானும் என்ன வந்துடும்? இஸ்லாத்துக்குள்ள வந்துடும். இப்ப அல்லாஹ் இன்னொரு இடத்துல இஸ்லாம்னு சொல்லல, வெறும் ஈமானை கொண்டு வந்து அவருடைய ஈமான், அவருடைய ஈமானை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா, இப்ப இந்த ஈமானுக்குள்ள எதுவும் வந்துடும்? இஸ்லாமும் வந்துடும். அப்ப இந்த ரெண்டு பேர், ஈமான் இஸ்லாம்ங்கிற இந்த ரெண்டு பேரும் தனித்தனியா வந்தா ஒன்றை ஒன்று தனக்குள்ளாக உள்ளடக்கிக்கும். ஆனா இந்த ரெண்டும் ஒரே இடத்துல வந்துச்சுன்னா ரெண்டும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு ரெண்டுடைய இபாதத்துகளும் நம்மளுக்கு தெளிவுபடுத்தப்படும் அப்படின்னு இந்த ஹதீஸின் மூலமாக சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பத்தி கேட்டோன்னே வெளிப்படையான இபாதத்தை சொன்னாங்க. ஈமானை பத்தி கேட்டோன்னு உள்ரங்கமான இபாதத்துக்களை சொன்னாங்க. சரி, இப்போ வாங்க நம்ம இந்த இஸ்லாத்துடைய வெளிப்படையான இபாதத்துக்களை ஷஹாதாக்கு வருவோம். ஷஹாதா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்போ வாங்க, இஸ்லாத்தின் கடமைகள் மொத்தம் எத்தனை? 5. சரியா? 5. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஸலா, சியாம், ஜகாத், ஹஜ். நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த 5ல் 4 வந்து சிங்கிள், 4 என்ன? சிங்கிள். 4 என்ன? தனியா இருக்கு. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி. ஆனா ஷஹாதா மட்டும் என்னவா இருக்கு? டியூல், 2ஆ இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு, முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கு. ஏன் இத 2ஆ பிரிக்கல? லா இலாஹ இல்லல்லாஹ் முதல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ் 2ஆவது ஏன் பிரிக்கல? நல்லா கவனிங்களேன். மற்ற 4ம் தனித்தனியா இருக்கு. ஆனா ஷஹாதா மட்டும் 2ம் ஒரு சேர ஒரே இடத்துல இருக்குது. ஏன் இதை பிரிக்கல? உலமாக்கள் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறது அவனுடைய இபாதத் சார்ந்தது. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இபாதத் எல்லாம் இருக்கா இல்லையா? அதுவும் சரி, மார்க்கத்துடைய எல்லாமும் சரி. லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் இருந்தால் அந்த இபாதத் எதுவுமே அவன்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது. அதோட லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு, முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லை அப்படின்னா அவனுடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படாது. என்னன்னா லா இலாஹ இல்லல்லாஹ்னா இஹ்லாஸ், முஹம்மது ரசூலுல்லாஹ்னா இத்திபாஉ சுன்னah. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான 2 நிபந்தனை என்ன? இஹ்லாஸும் இத்திபாஉ சுன்னாவும். அப்ப யாருடைய இபாதத்துல லா இலாஹ இல்லல்லாஹும் இருந்து முஹம்மது ரசூலுல்லாஹும் இருக்குதோ அப்பதான் அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த இபாதத்துல இஹ்லாஸும் இருக்கணும், இத்திபாஉ சுன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்ச மாதிரி இருக்கணும். இது 2ம் இருந்தா மட்டும்தான் அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனாலதான் இஸ்லாத்துடைய முதன்மையான காரியமாக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ்வை 2ஆக பிரிக்கல, ஒரே விஷயத்துல சொல்லப்படுது, ஒரே இடமாக சொல்லப்படுது அப்படின்னு உலமாக்கள் நம்மளுக்கு சொல்றாங்க. சரி, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னும் எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தப்படுது? தொழுகையை விட லா இலாஹ இல்லல்லாஹ் முதன்மையானது. ஏன்? லா இலாஹ இல்லல்லாஹ்னா தொழுகை இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லைன்னா தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜகாத் இல்லை, ஹஜ், அடுத்தடுத்த கேட்டகரிலாம் அது அடுத்தடுத்து வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படியான விஷயம், எவ்வளவு முக்கியமான விஷயம். நம்முடைய மனோரீதியான மாற்றம், என்னுடைய ஈமானிய ரீதியான உறுதி, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மனுஷன்கிட்ட வந்துருச்சுன்னா அவனுடைய ஓவரால் அவனுடைய வாழ்க்கையே மொத்தமா மாறி போயிடும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துருச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையை மொத்தமா மாறி போயிடும். இன்னைக்கு இந்த ஒரு, அதாவது ஒரு 10 மணிக்கு ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 மணிக்கு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு இருக்கிற வாழ்க்கை
அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா அப்படியே டோட்டலா மாறி போயிடும். அதுக்கு வரலாற்று சம்பவம் நிறைய இருக்குது. சுமாமத் இப்னு உஸால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த ஒரு சம்பவம். யமாமா அப்படிங்கிற நாடு ஒன்று இருந்துச்சு. எங்க இருந்துச்சுன்னா மதீனாவுக்கும் மக்காவுக்கும் போற வழியில இருந்துச்சு. மதீனால இருந்து மக்காவுக்கு போற வழியில என்ன நாடு இருந்துச்சு? யமாமா அப்படிங்கிற ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டுல சுமாமா அப்படிங்கிற ஒருத்தர் ஆளுநரா இருந்தார். ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சஹாபி, பின்னாடி சஹாபி ஆயிட்டாங்க. அவங்க அந்த நாட்டுடைய ஆளுநரா இருக்கிறாங்க. இவங்க யாருன்னா இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய எதிரி அன்றைய நாள்ல. எந்த அளவுக்கு தொல்லை கொடுத்தாங்கன்னா, சஹாபாக்கள் யாரும் மதீனால இருந்து கிளம்பி மக்காவுக்கு போனாங்கன்னா வியாபாரத்துக்காண்டி போகும்போது வியாபார பொருட்களை பறிக்கிறது, அவர்களுக்கு போக விடாம தடுக்கிறது, வழிப்பறி பண்றது, இன்னும் சொல்லணும்னா சில நேரங்களில் சில சஹாபாக்களை கொலையும் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வந்து முறையிடுறாங்க, யார் ரசூலுல்லாஹ் தாங்க முடியல, இவரோட அனுச்சாட்டியும் தாங்க முடியல யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஒரு படையை ரெடி பண்ணி அவரை போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப சுமாமாவை பிடிக்க ஆள் அனுப்புறாங்க. அவங்க அந்த படை போய் சுமாமாவை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. பிடிச்சிட்டு வந்தோன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல நிறைய பாடங்கள் இருக்கு நம்மளுக்கு. ஆனா இதுல உள்ளதுக்காண்டி நம்ம அந்த ஹதீஸை மேலோட்டமா பார்ப்போம். நிறைய அஹ்லாக், நற்குணம் ரீதியான நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஹதீஸ்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுமாமாவை பிடிச்சிட்டு வந்தோடனே மஸ்ஜித் நபவியில தான் சுமாமாவை என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க. எப்படி கட்டி போட்டாங்கன்னு தெரியுமா? சுமாமாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில எப்படி கட்டி போட்டாங்க, எந்த தூண்ல கட்டி போட்டாங்க? ஏன்னா சுமாமா யாரு? கொலை பண்ணியிருக்கிறாரு, வழிப்பறி பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாரு, சஹாபாக்கள் ரொம்ப தொல்லை பண்ணியிருக்கிறாரு. இப்ப ரசூலுல்லாஹ் பிடிச்சிட்டு வர சொன்னதை தொல்லை தாங்க முடியாம தான். அப்ப ஒரு முக்கியமான கைதி ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவிக்கு இவங்களை பிடிச்சிட்டு வந்தோன்னா என்ன பண்ணாங்க, எப்படி கட்டி போட்டாங்க, எந்த தூண்ல போட்டாங்க? இது எதுவுமே கிடையாது. ரசூலுல்லாஹ் கட்டியும் போடல, எந்த தூணுக்கிட்டையும் உட்கார வைக்கல. மஸ்ஜித் நபவியில ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. சும்மாவே உட்கார வைங்க. சும்மாமா அங்கதான் இருந்தாரு. ரசூலுல்லாஹ் அப்ப எப்பெல்லாம் பள்ளிக்கு வராங்களோ அப்பெல்லாம் கேட்பாங்க, சும்மாமா என்ன சொல்றீங்க, சும்மாமா என்ன சொல்றீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன சொல்றீங்க? அப்ப சும்மாமா சொல்லுவாரு, நீங்க தண்டிக்கிறதா இருந்தா அதுக்கு தகுதியான ஆள் நான், நீங்க மன்னிச்சு விடுறதா இருந்தாலும் தகுதியான ஆள் அதுக்கு நான். நீ என்ன பண்ணலாம், தண்டிக்கிறதா தண்டிக்கவும் செய்யலாம், ஏன்னா மாட்டியாச்சே, கொண்டு வந்துட்டாங்களே. மன்னிச்சு விடுறதா இருந்தாலும் மன்னிச்சு விடலாம் அப்படின்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி 3 நாளும் என்ன பண்றாங்க, அவரோட நடந்துக்கிறாங்க. 3வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுமாமாவை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஏதாச்சும் தாவா பண்ணாங்களா, ஏதாச்சும் பேசுனாங்களா? சுமாமாட்ட இதை தாண்டி வேற எதையுமே பேசல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் யாரும் இதே தான், எல்லாரும் வருவாங்க, நல்லா விசாரிப்பாங்க, போயிடுவாங்க, அவ்வளவுதான். 3 நாளைக்கு பிறகு சுமாமாவை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு விட்டுறோன்னா கிளம்புறாங்க. கிளம்பி நேராக போறாங்க. பக்கத்தில் ஒரு இடத்துல தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. ரசூலுடைய கையை பிடிப்பாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இதுக்கு பிறகு சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தைகள் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய வார்த்தைகள். சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த நேரத்துக்கு முந்தைய நேரம் வரைக்கும் இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரு முகம் இருக்கும் என்றால் அது உங்களுடைய முகம்தான். ஏன்னா அவ்வளவு பிடிக்காது ரசூலுல்லாஹ் அவருக்கு. இப்ப இந்த சேஞ்சை கொண்டு வந்தது எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நாமளும் இன்னைக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறோம், நாமளும் இன்னைக்கு இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறோம். நம்மள்ட்ட என்ன மாற்றம் வந்திருக்குது யோசிக்கணுமா இல்லையா? சுமாமாட்ட வந்துச்சு ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு முகம் இருக்கும் என்றால் உங்களுடைய முகம்தான். ஆனா இப்போ இதற்கு பிறகு இந்த உலகத்திலே எனக்கு பிடித்த ஒரு முகம் இருக்கும் என்றால் அது உங்களுடைய முகம்தான் யா ரசூலுல்லாஹ். இந்த உலகத்திலே பிடிக்காத ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அது இஸ்லாம் தான். ஆனால் இதற்கு பிறகு இந்த உலகத்திலே பிடித்த ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அதுவும் இஸ்லாம் தான். அடுத்து சொல்றாங்க, இந்த உலகத்திலே பிடிக்காத ஒரு இடம் எனக்கு இருந்திருக்குமே ஆனால் அது இந்த மதீனா தான். ஏன்? ரசூலுல்லாஹ் அங்க இருந்ததுனால மதீனா அவருக்கு பிடிக்காது. இப்ப சொல்றாங்க, இந்த உலகத்துல எனக்கு விருப்பமான ஒரு இடம் இப்ப இருக்குதுன்னா அது இந்த மதீனா தான் யா ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க. இப்ப எந்த அளவுக்கு இந்த ஷஹாதா அவரிடத்துல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, எந்த அளவிற்கு இந்த ஷஹாதாவுடைய உள்ளத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது இல்லையா? நம்ம உள்ளத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு? சிம்பிள். ஷஹாதா என்னங்க ஏற்படுத்தும்? சிம்பிள் ஃபார்முலா சொல்றேன், கேட்டுங்க. எனக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான். யாரெல்லாம் ஷஹாதா சொல்லுமோ எல்லாருக்கும் அதுதான். இந்த ஷஹாதா நான் விரும்பக்கூடியதை எனக்கு விருப்பம் இல்லாததாக மாற்றிடும். இந்த ஷஹாதா, இந்த கலிமாவை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நான் விரும்பக்கூடிய ஒன்றை எனக்கு விருப்பம் இல்லாத ஒன்றாக மாத்திடும். உதாரணத்துக்கு
இந்த உலகத்துல ரொம்ப நாள் வாழணுங்கிறது யாருடைய ஆசை? மனுஷனுடைய ஆசை. இந்த ஷஹாதாவை நான் சொல்லிட்டேன்னா எவ்வளவு சீக்கிரம் நான் அல்லாட்ட போக முடியுமோ போகணுங்கிற என்னுடைய எண்ணத்தை மாத்திரும். பாவங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் மனுஷனுடைய இயல்பு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களே இல்லையா, இன்ன நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸூ, நிச்சயமாக உள்ளம் பாவத்தை ஏவக்கூடியதாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். உண்மையிலேயே அல்லாஹ் நம்மள உள்ளத்தை எப்படி படைச்சிருக்கான்னா யதார்த்தத்திலே பாவத்தை தான் செய்ய சொல்லுவோம், பாவத்தை தான் ஏவும். ஆனா இந்த ஷஹாதா வந்துருச்சு, நான் சரியா புரிஞ்சிட்டோம்னா பாவம் செய்யறது எனக்கு பிடிக்காது, பாவம் செய்யறதை நினைச்சு கஷ்டப்படுவேன், பாவம் செய்யறதை நினைச்சு வருத்தப்படுவேன். இதுதான் ஷஹாதா நம்மகிட்ட ஏற்படுத்துற மாற்றம். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஒன்றை பிடிக்காத மாத்துதா, அதே மாதிரி எனக்கு பிடிக்காத ஒன்றை பிடிச்சதா மாத்து. அதான சும்மா மாட்ட பண்ணுச்சு, பிடிக்காதத பிடிச்சதா மாத்திருச்சு. அதேதான் என் பொருளாதாரத்தை தர்மம் பண்றது, நிறைய செலவு பண்றதுங்கிறது, பிறருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது டக்குன்னு எல்லாருக்கும் வர்றதில்லை, எனக்கு பிடிக்காது. ஆனா மார்க்கம் வந்துருச்சு, இந்த ஷஹாதா வந்துருச்சுன்னா என்கிட்ட உள்ளதெல்லாம் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஷஹாதாக்காக வேண்டி. அப்ப இப்படியான ஒரு மாற்றத்தை நம்மகிட்ட இந்த ஷஹாதா ஏற்படுத்தணும். அதே மாதிரி இந்த ஷஹாதா எப்படியான உறுதியை நம்மகிட்ட ஏற்படுத்தணும் தெரியுமா? இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் நிறைய பேசலாம். இந்த ஷஹாதா எந்த அளவுக்கு நம்மகிட்ட உறுதி ஏற்படுத்தணும் தெரியுமா? நம்முடைய உறுதியையும் இந்த ஷஹாதா வந்த உடனே நம்மகிட்ட இருக்க வேண்டிய உறுதியையும் நம்ம பார்க்கணும். ஒன்றும் இல்லை, சிம்பிள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சூனியக்காரர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சூனியக்காரர்கள். சூனியக்காரர்கள் வர்றாங்க, ஃபிரௌன் சொல்றான், எப்பா மூசா முடிச்சு விட்டு அனுப்பிடுங்க, மூசாவை தோக்கடிக்கணும், இதான் உங்களோட குறிக்கோள், தோக்கடிச்சுன்னா உனக்கு என்ன வேணா தரணும், என் ஆட்சியில ஒன்று ரொம்ப நெருக்கமான ஆளை எனக்கு ஆக்கிக்கிறேன். ஃபிரௌன்கிட்ட நெருக்கமாகிறதுக்கு அன்னைக்கு நிறைய பேர் போட்டி. சூனியக்காரர்கள் கூப்பிட்டு சொன்னா நீங்க நெருக்கமாகலாம், எனக்கு இதை விட வேற என்ன வேணும் இல்லையா? ஒரு நாட்டுடைய அரசன் என்னோட ரொம்ப நெருக்கமான ஆயிடுங்கன்னா அது வேற ஒன்றும் தேவையில்லை. இப்போ சூனியக்காரங்க ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க, ஆஹா நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு போட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டாங்க, உண்மையான பாம்பு வந்துச்சு, மொத்த அங்க இருந்த மொத்த பொம்மை பாம்பு என்ன பண்ணிடுச்சு, முழுங்கிடுச்சு. அந்த சூனியத்தால் செய்யப்பட்ட அந்த கயிறுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு, உண்மையான பாம்பு விழுங்கிடுச்சு. இப்போ சூனியக்காரங்க ஃபைண்ட் அவுட், அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இது அல்லாஹ்வை தவிர, இறைவனை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாது. இப்போ அவங்க என்ன பண்ணி ஆகணும், தெரிஞ்சிச்சுல என்ன பண்ணி ஆகணும், முஸ்லீமை மாற நம்ம என்ன பண்ணோம், ஷஹாதா சொல்லணும். ஷஹாதா சொல்லிட்டாங்க, ஆன் ஸ்பாட் பார்த்தாங்க, ஷஹாதா சொல்லிட்டாங்க. ஆன் ஸ்பாட் அந்த நேரத்தில் தான் ஷஹாதா சொல்றாங்க. சொன்ன உடனே அடுத்த செகண்ட் ரிப்ளை வருது ஃபிரௌன்ட்ட இருந்து, நான் அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாம் ஈமான் கொண்டீங்களா? அப்படின்னா நீங்க இந்த ஈமானை விடலைன்னா உங்களை மாறுகை வாங்குவேன், இடது கையை வெட்டினா வலது காலை வெட்டுவேன், வலது கையை வெட்டினா இடது காலை வெட்டுவேன், இப்படி மாறுகை வெட்டுவேன் நீ இஸ்லாத்தை விடலைன்னா. அடுத்து என்ன பண்ணுவேன்னா, இப்படி வெட்டிட்டு உன்னை என்ன பண்ணுவேன், கழுமரத்துல ஏத்திடுவேன், வெட்டிட்டு விட்டா நீ பழச்சிடுவேன், உன்னை கழுமரத்துல ஏத்திடுவேன், ரெண்டும் சேர்த்து பண்ணுவேன் அப்படின்னு சூனியக்காரர்களை பத்தி யார் சொல்றா, ஃபிரௌன் சொல்றான். இப்போ இவன் ஒரு அரசன், சொல்றத செய்வான், ஏன்னா அவன் தான் அன ரப்புக்கும் அலா, நான் தான் ரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறவன். இப்ப அவன் தான் ரப்புங்கிறத நிரூபிக்கணுங்கிறதுனால தான் கூப்பிட்டான். இந்த ஏற்பாடு எல்லாமே யாருக்காண்டி தான், அவனை ஜெயிக்க வைக்கலாம். ஆனா இப்ப அவன் முன்னக்கே நின்றுக்கிட்டு, இல்லப்பா நான் மூசா சொல்றதான் கேட்பேன், அந்த சூனியக்காரர் சொன்னாங்கன்னா சும்மா விடுவானா, இதான் சூனியக்காரருக்கு தெரியும் தானே, அவங்க சொன்னாங்க லா பைர், பிரச்சனை இல்லை. சூனியக்காரங்க சொன்னாங்க, அப்ப ஏற்றுக்கொண்ட ஈமான், அப்ப சொன்ன ஷஹாதா அவர்களிடத்தை ஏற்படுத்திய உறுதி, பரவாயில்ல நீ என்ன பண்ண முடியும், இந்த உலகத்துல தான் எங்களை கொல்ல முடியும், இந்த உலகத்துல தானே உன்னால என்ன கொல்ல முடியும், நான் அல்லாஹ்விடத்துல போகக்கூடியதுதான், நீ கொன்னாலும் கொல்லலைனாலும் நாங்க ஒரு நேரம் அல்லாஹ்விடத்துல தான் திரும்ப போக போறோம், நீ கொண்டினா சீக்கிரமே போக போறோம், இல்லைன்னா அல்லாஹ் எப்ப நாடு இருக்கானோ அப்ப போக போறோம். அந்த உறுதி, இந்த ஷஹாதா, இந்த ஷஹாதாக்கு முன்னாடி அவருடைய உயிர் ஒரு 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 விஷயமாக அவங்களுக்கு இல்லை இல்லையா? நம்முடைய ஷஹாதாவுடைய உறுதி இன்னைக்கு என்னவா இருக்கு? ஷஹாதாவுடைய உறுதி அவருடைய உயிரையே அவங்களுக்கு ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுச்சு. ஆனா இன்னைக்கு நம்முடைய தூக்கம், நம்முடைய ஷஹாதாவை விட நம்முடைய தூக்கம் இன்னைக்கு நம்மளுக்கு முதன்மையானதா தெரியுது. அதனாலதான் நம்மள நிறைய பேரால ஃபஜர் தொழ முடியல. அல்லாஹ் பாதுகாக்கணும். பேசுற என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஷஹாதாவுடைய பலகீனம், என்னுடைய ஷஹாதாவுடைய பலகீனம் என்னுடைய தூக்கத்தை எனக்கு முதன்மையானதாக காமிச்சு வச்சிருக்குது. என் ஷஹாதாவுடைய பலகீனம் நான் தொழுவதை விட வீணான காரியங்களில் ஈடுபடுவதை எனக்கு மிகப்பெரியதாக காமிச்சு வச்சிருக்குது. இப்ப இந்த ஷஹாதா அல்ல அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஷஹாதா. இந்த ஷஹாதாவை சொல்வது அல்ல நம்ம மார்க்கத்துடைய முதன்மையான கடமை. நம்ம சொல்லக்கூடிய ஷஹாதா மிக உறுதியான ஷஹாதாக நம்மகிட்ட இருக்கணும். சரியான ஒரு அந்த ஷஹாதா இருக்கும் பட்சத்துல தான் நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் பலமான செயல்களாக மாறும். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய உள்ளத்துல ஷஹாதா மிக பலமாக குடிக்கொண்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய ஷஹாதா மிக உறுதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ்
அவனுடைய உதவியை இந்த உலகமே எதிர்பார்க்காத புறத்திலிருந்து இந்த ஒட்டுமொத்த உலகமும் இப்படி நடக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு விதத்துல அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வான். எந்த அளவுக்குன்னா, சுருக்கமா சின்னதா ஒண்ணே மட்டும் சொல்றேன். ஷஹாதாவை நம்ம பரிபூரணமா உண்மையா உறுதியா ஈமான் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வலிமையானதா இருக்கும். என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எதிரியை வீழ்த்தக்கூடியதாக இருக்கும். வார்த்தைக்கு அந்த பவர். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை போர் முடிச்சுட்டு வரும்போது சஹாபாக்களோட வராங்க. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல தூங்குறாங்க, இன்னொரு இடத்துல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் பக்கத்துல சஹாபாக்கள் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தூங்கும் போது மரத்துல என்ன பண்றாங்க, தன்னுடைய வாளை மாட்டிட்டு தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு காட்டரபி வராரு. வந்து அந்த வாளை எடுத்து ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாரு, மையம் நோக்கம் மின்னி, என்கிட்ட உங்களை பாதுகாக்க போறது யாரு, என்கிட்ட உங்களை இப்ப யார் காப்பாற்ற போறா அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பக்கத்துல தான் சஹாபாக்கள் இருக்காங்க, ஆனா ரசூலுல்லாஹ் கூப்பிடல, அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ என்னுடைய நாவத்துல எதிரி அவரை நான் மிரட்டுறதுக்காண்டி என் கையில ஆயுதத்தை வச்சிருக்கேன். நான் எப்படி வச்சிருப்பேன்? சும்மா கொடலுடன் வச்சிருப்பேனா, நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருப்பேனா? என்னோட மொத்த பலத்தையும் அதை காமிப்பேன். எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனோட இருப்பேன், சுத்தி யாரும் வந்துடக்கூடாது, நம்ம வச்சிருக்கிறோம், எப்போ வந்தாலும் டக்குன்னு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி என்னுடைய மொத்த சிந்தனையும் ஒரு இடத்துல ஒன்று சேர்ற இடம் இதை மாதிரி இடம் வேற கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு ஆளு பார்த்துக்க, ரசூலுல்லாஹ்ட்ட திரும்பவும் அவர் கேட்கிறாரு, மையம் நோக்கம் இன்னி, என்கிட்ட இப்ப உங்களை பாதுகாக்க போறது யாரு, நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரசூலுல்லாஹ் ரெண்டாவது தடவையும் அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஷஹாதாவுடைய உறுதி இருந்தா மட்டும்தான் அப்படி வரும். எவ்வளவு ஆபத்தான நிலையா இருந்தாலும், எவ்வளவு கடைசி நிலையா இருந்தாலும் அல்லாஹ்ங்கிற வார்த்தை நம்மளுக்கு ஷஹாதாவுடைய உறுதி இருந்தா மட்டும்தான் வரும். அல்லாஹ் அப்படியானவர்களாக நம்ம எல்லாரையும் ஆக்கி வைக்கிட்டோம். ரெண்டாவது முறை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்னு சொன்ன உடனே அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் பயத்தை போடுறான். எந்த அளவுக்கு பயத்தை போடுறான்னா, அவருடைய கைகள் நடுங்கி அந்த வாள் அவரை அறியாமல் கீழே விழுந்துருது. அவரை அறியாமல் அந்த வாள் கீழே விழுந்தது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டானு ரசூல் அந்த வாளை எடுத்து கேட்கிறாங்க, மையம் நோக்கம் இன்னி, இப்ப ஏன்ட்டு உடனே யார் பாதுகாக்க போறா? அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணிடுவோம் அல்லாஹ். ஷஹாதாவுடைய உறுதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி எண்டு வரைக்கும் நில்லுங்கள போய் அந்த இடத்துல சீன் அப்படியே எல்லாம் மாத்திடுவான். இந்த உலகமே எதிர்பார்த்திருக்காது, இப்படி மாறுமா இந்த சீன் அப்படின்னு. நிறைய வரலாற்று சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம், இந்த பக்கம் கடல்ல, இந்த பக்கம் ஃபிரௌன். அல்லாஹ் சொல்றான், மொத்த மக்களும் நம்பிக்கை இழந்துட்டாங்க. நம்ம மாட்டிக்கிட்டோம் மூசா, நீங்க எங்களை கூட்டிட்டு வந்து மாட்டி விட்டீங்க மூசான்னு மொத்த மக்களும் சொன்னாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சொன்னாங்க, இன்ன மஅய ரப்பி, இல்ல ஷஹாதாவுடைய உறுதி, என் ரப்பு என் கூட இருக்கிறான். அதுக்கு கூட்டத்த பிரைஸ் தான் கடலை பொழந்தது. அல்லாஹ் அங்க கடலை பொழந்தது யாருக்காக? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நம்பிக்கைக்காக கொடுத்த பரிசுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கைக்கு கடைசி நேரம் வரைக்கும் அவங்களுடைய ரப்ப என்ன பாதுகாப்பான அவங்களுக்கு இருந்த அந்த உறுதி மொத்த மக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த அந்த பரிசா. அப்ப யோசிங்க, நம்முடைய ஷஹாதாவுடைய உறுதி என்பது சாதாரணமானதாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல எவ்வளவு கடைசி நிலையா இருந்தாலும், இதுக்கப்புறம் எனக்கு முடியாது, முடிஞ்சு போச்சு என் கதை நினைக்கிற நேரத்துல இல்ல, என்னுடைய ரப்பு எனக்கான வழியை வச்சிருப்பான் நம்ம நினைக்கும் போது மட்டும்தான் அல்லாஹ் நம்முடைய ஈமானுடைய உறுதியை நம்மளுக்கு அழகுபடுத்துவான் என்பதை புரிஞ்சுக்கணும். சரியான முறையில் ஷஹாதாவை பரிபூர்ணமாக உளப்பூர்வமாக உறுதியாக சொல்லக்கூடிய மக்களாக, அதை உணரக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பான என்று கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். யா முகல்லிபல் குலூப் ஸபித் கல்பி அலா தீனிக், யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தஆத்திக். வஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.